ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பில்டிங்கை எப்படி க்ரோவிங் எஃபெக்ட் இல்லைனா லேண்டிங் எஃபெக்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நீங்கள் பில்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட வெஹிக்கிள்ஸ் அப்புறம் உங்களோட பிக்சர்ஸை வச்சு கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த எடிட் பண்ணுறதுக்கான பேசிக் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எதை லேண்டிங் எஃபெக்டில் கொண்டு வர போகிறீங்களோ அதோட வீடியோவை முதல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவை ரன் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணி ஆப்ஜெக்ட் ரிமூவர்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க ட்ராக் அண்டு ட்ராப் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிக்சர்ஸை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பில்டிங்கை லேண்டிங் எஃபெக்டில் போட போகிறோமோ அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த கிளாக் டவரை தான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதனால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேப்கட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேப்கட்டில் போய் நம்ம எந்த வீடியோவுக்கு லேண்டிங் எஃபெக்ட் போட போகிறோமோ அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பில்டிங்கை லேண்டிங் எஃபெக்டில் விழுகிற மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்மால் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணி எடிட் ஃபோட்டோ கொடுத்து நம்ம எந்த பில்டிங்கை லேண்டிங் பண்ண போகிறோமோ அந்த பில்டிங்கோட பேக்ரவுண்டை முதல் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்டை மட்டும் ரிமூவ் பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் இப்படி தான் காட்டும். இது நம்ம சைடு எக்ஸ்ட்ரா ஒரு பில்டிங் ஆட் ஆகிருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராப் பண்ணிக்கலாம். இந்த பில்டிங் ஷேப்க்கு மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்கட்குள்ளே போய்க்கோங்க. கேப்கட்குள்ளே போய் நம்ம ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணோம்ல கூகுளில், அந்த பிக்சர்ஸை இந்த வீடியோ முன்னாடி நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. வீடியோ முன்னாடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிக்சர்ஸை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிக்சார்ட்டில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்ல அந்த பிக்சர்ஸை ஓவர்லே ஆப்ஷனில் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பில்டிங்கை நம்ம வீடியோவில் இருக்க பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் இதை இழுத்து விட்டுட்டு வீடியோவில் இருக்க பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜூமை குறைச்சிக்கோங்க, ஜூம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜூமை கூட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் நம்ம அந்த பில்டிங்கை ஃபுல்லாக மேலே தூக்கி விட்ருவோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இது பில்டிங் ஸ்லோவாக லேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கீ ஃப்ரேம் பக்கத்தில் கிராப்ஸ் இருக்கும். அதை கொடுத்து எந்த இது கரெக்டாக அமையுதோ அந்த இதை நம்ம கிளிக் பண்ணணும். எனக்கு பார்த்திங்கன்னா கியூப் 1 இருக்குது. அதான் கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் அதை வச்சுக்கிறேன். இப்போ இந்த பில்டிங் லேண்டிங் எஃபெக்டில் கொஞ்சம் வந்திருக்கு. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது மாதிரி நீங்கள் உங்களோட வெஹிக்கிள்ஸை வச்சும் பண்ணலாம், உங்களோட பிக்சர்ஸை வச்சும் பண்ணலாம். எப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிக்சார்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, இப்போ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேண்டிங் எஃபெக்ட் கிடச்சிரும். லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங் டச் மட்டும் கொடுக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் போய் என்ன சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஸ்மோக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோவை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
நான் எப்போயுமே யூடியூப் வீடியோ வந்து விட்மேட்டில் தான் டவுன்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி விட்மேட்டில் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் யூடியூப் வீடியோவை எந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணுவீங்களோ அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்கட்டில் போய்க்கோங்க. கேப்கட்டில் போய் ஓவர்லே ஆப்ஷனில் அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டேன்னா இப்படி தான் காட்டும். இது வந்து நம்மளுக்கு பில்டிங் கீழே தான் ஸ்மோக்கிங் எஃபெக்ட் விழுவும். அதனால் கீழே வச்சு பிளெண்டிங் ஆப்ஷனில் கொடுத்து 2வது ஒன்று ஃபில்டர்னு இருக்கும், அதை கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மணிக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை லைட்டாக அந்த பில்டிங்கு கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பில்டிங் விழுகிற இடத்துல நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை மட்டும் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா லேண்டிங் எஃபெக்ட் வந்து இப்படி தான் பண்ணுறது. அதே இது நீங்கள் க்ரோவிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கே நம்ம 2ஆக கிராப் பண்ணி கீழ் பார்ட்டு ஒரு லேண்டிங்கும் மேல் பார்ட் ஒரு லேண்டிங்கும் வைப்போம். அவ்வளோதான். அதுதான் க்ரோவிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் இது கரெக்டாக வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது மாதிரி தான் நம்ம லேண்டிங் எஃபெக்ட் பண்ணணும். சிம்பிள் எடிட் தான் இது. லேண்டிங் எஃபெக்ட்டுக்கான வெறும் பேசிக் மட்டும்தான். இன்னும் நிறைய எஃபெக்ட்னால் போடலாம். அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.